குட் மார்னிங் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நியூ ரிலீஜியஸ் ஐடியாஸ் அண்ட் மூமெண்ட்ஸ். இந்த இதில் லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ்ன்னு சொல்லியிருக்கு இல்லையா. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது டிவிஷ்னல் மூமெண்ட், ஆழ்வார்களும் நாயன்மார்கள்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய பக்தி மூமெண்ட் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இது மொத்தம் இதை ரெண்டு தான் பிரித்து காமிச்சிருக்காங்க. ஒன்று சதர்ன் இந்தியாலையும் அண்ட் இன்னொன்று நார்த்தன் இந்தியாலையும். ஓகேவா. ஸோ அதை தான் டிவோஷனல் மூமெண்ட் ஆஃப் ஆழ்வார்கள் அண்ட் நாயன்மார்கள் அண்ட் ஃபிலாசபி ஆஃப் ஆதிசங்கரா அண்ட் ராமானுஜா அப்படின்னு. ஓகேவா. ஸோ அண்ட் பக்தி கல்ட் இன் நார்த் இந்தியா அண்ட் இஸ் ப்ராமினன்ட் எக்ஸ்போனன்ட்ஸ். ஸோ இதே மாதிரி நார்த் இந்தியாவில் எதை பற்றி யார் யாரெல்லாம் பக்தி மூமெண்ட்டில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்து கீழே இருக்கிறது இன்டராக்ஷன் பிட்வீன் முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துயிசம்ஸ் அண்ட் இஸ்லாம். ஸோ it leading to the birth of new cult, notably Sufism, டீச்சிங் ஆஃப் கபீர் அண்ட் குருநானக். வேறு யாரை பற்றி பார்க்க போகிறோம்? கபீர் மற்றும் குருநானக் பற்றியா. இது எங்கே இருக்குது? நார்த் இந்தியாவில். சரியா. நார்த் இந்தியாவில் குருநானக் பற்றியும் கபீர் பற்றியும். சதர்ன் இந்தியாவில் ஆழ்வார்கள், நாயன்மார்கள், ஆதிசங்கரா அண்டு ராமானுஜர். ஸோ ஓகேவா. ஸோ அதுக்கடுத்து இன்ட்ரடக்ஷன். medieval India saw extraordinary production of devotional poetry which were not restricted to one particular religion but inspired by the different religious movement. The exponent of these movement held by the total devotion to the God could save man from the pitfall of life and earn him salvation. It was also believed that one does have go to the temple and perform ritual for the God too, and resides inside every human. In this Bhagavad Gita, the Bhagavad Gita that's a path of bhakti karma is superior to the other religious approach, namely path of knowledge and the path of ritual and the good works, providing inspiration to the exponents of bhakti cult. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த பக்தி மூமெண்ட்டுன்னு இருக்கு இல்லையா. ஸோ அந்த பக்தி மூமெண்ட்டில் பகவத்கீதை, ஹிந்துயிசமில் பகவத்கீதைன்னு சொல்லி ஒரு புக் படிப்பாங்க இல்லையா. ஸோ அந்த புக்கில் எதை பற்றி சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு எது அப்படின்னா பாத் ஆஃப் நாலேஜ், நம்மளுடைய ஞான மார்க்கம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 3 மார்க்கம் இருக்கும். ஒன்று ஞான மார்க்கம், இன்னொன்று என்னது கர்மா மார்க்கம் அண்ட் அனதர் ஒன் இஸ் பக்தி மார்க்கம். பக்தி மார்க்கம், இந்த 2 மார்க்கம் இருக்கு இல்லையா. அதாவது ஞான மார்க்கம் அப்படின்றது எதை பற்றி சொல்ல வருது? இந்த இதில் பாத் ஆஃப் நாலேஜ் பற்றி சொல்ல வருது. அதே போல் இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஓகே. இது வரைக்கும் தான் நம்ம எதில் பார்த்தோம் அப்படின்னா மொதல் கிளாஸ் வரைக்கும் பார்த்துருந்தோம். ஸோ இதுக்கு அடுத்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஆழ்வார்கள் அண்டு நாயன்மார்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா. ஸோ இந்த ஆழ்வார்களில் ஃபஸ்ட்டு 3 ஆழ்வார்கள் இருக்காங்க இல்லையா. அவங்க பேர் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார் அண்டு பேயாழ்வார். மற்ற ஆழ்வார்களில் திருமலை ஆழ்வார், பெரியாழ்வார், தொண்டலடி ஆழ்வார், திருமலை ஆழ்வார், திருப்பரங்காழ்வார், குலசேகர ஆழ்வார், நம்மாழ்வார் அண்ட் மதுரகவி ஆழ்வார் அண்ட் ஆண்டாள். இந்த ஆண்டாள் ஒருத்தவங்க மட்டும்தான் ஃபீமேல் ஆழ்வார்கள். ஓகேவா. ஓகே. மற்ற எல்லாருமே எதில் வர்றாங்க அப்படின்னு சொன்னால் மேல் இதில் வர்றாங்க. ஓகேவா. ஸோ ஆழ்வார்கள் தி வைஷ்ணவிசம் பக்தி sects and the originator of bhakti cult, and the நாயன்மார்ஸ் the worship of Shiva and the Savitis composed devotional hymns in the Tamil language. இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஆழ்வார்களும் நாயன்மார்களும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா கடவுளை பற்றின பாடல்களை தமிழ் லாங்குவேஜில் பாடுறாங்க. சிவனுக்கு சிவனுடைய பாடல் அந்த மாதிரி சொல்லி, விஷ்ணு
அது மாதிரி poem to the Shiva and Vishnu, particularly to the Krishna, were composed in Tamil and South India language such as Kannada and Telugu. பர்டிகுலராக பார்க்கும்போது இதில் வந்து மேக்ஸிமம் யாருடைய இது வருது அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணருடைய பாடல். ஸோ இதை வந்து எதில் கம்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்லையும், அதுக்கப்புறம் கன்னடத்துலையும் தெலுங்குலையும் பாடியிருக்கிறாங்க. ஓகேவா? ஸோ இவங்க வந்து 12 ஆழ்வார்கள். The 12 ஆழ்வாஸ் are chiefly known as immortal by the true ஆழ்வா stands by the distinctly. இவங்களையே 2 ஆழ்வார்களை பற்றி நம்ம வந்து ஏதாவது சொல்லுவோம். ஒருத்தவங்க வந்து நம்மாழ்வாரை பொறுத்தளவுக்கு 1102 ஸ்டான்ஸா வந்து பாடியிருக்கிறாங்க. அதே போல் இவங்களுடைய போயம் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா 4000 போயம் வந்து திவ்ய பிரபந்தம் அப்படின்றதுல இது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கடுத்து பார்க்கும்போது தான் ரெண்டாவது யாரை பார்க்க வர்றோம், ஆண்டாள் பற்றி பார்க்குறோம். 2 பேர் சொன்னேன் இல்லையா? ஃபஸ்ட்டு வந்து நம்மாழ்வார் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆதிசங்கரர். அவங்கள பற்றி
ஓகே, அடுத்து பக்தி மூமெண்ட் இன் தி நார்த் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பார்க்க போகிறோம். While dealing with the religious moments of the 14th and 15th century in North India, இது வந்து எப்போ கொண்டு வர்றாங்க அப்படின்னா 14th and 15th செஞ்சுரியில் தான் வந்து இதை வச்சு சொல்கிறாங்க. நார்த் இந்தியாவில் பக்தி மூமெண்ட் அப்படின்றது எப்போயே வருது, 14th செஞ்சுரியிலையும் 15th செஞ்சுரியிலையும் தான். ஆனால் நம்ம இந்த சவுத் இந்தியாவில் எப்போ பார்த்தோம், 7th செஞ்சுரி ஏடி. ஓகேவா? ஸோ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து இந்தியா இஸ் ஒன் ஹேஸ் டு கீப் இன் மைண்ட் the two different attitude with the Hindu religious leader and towards Islam. அப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 2 மைண்ட் செட்டு வந்து வச்சுருக்காங்க. ஓகேவா? ஸோ வந்து ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடு. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஹிந்து ரிலீஜியஸ் லீடரும் இஸ்லாமியர்ஸ்லும் வந்துட்டு எப்படி இருக்காங்க, ஸோ அவங்கள வந்து எப்படி பார்க்குறாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? ஒரு குரூப் என்ன பண்ணுறாங்க, அக்செப்டட் வாட் வாஸ் பெஸ்ட் இன் இஸ்லாம். ஒரு குரூப்பு இஸ்லாமை வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு அக்செப்ட் பண்ணுறாங்க. Then other adapted the few elements in order to prevent conversion to the Islam. இன்னொரு சிலவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்லாம் அப்படின்ற ஒரு இதே வந்து என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பகைமையோடு பார்க்கக்கூடிய தன்மையில் இருக்கிறாங்க. Both reacted to the Islam but one of sympathetic ஓகேவா, while the other of hostile. ஸோ அப்போ அந்த டயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ரெண்டுமே ஒரே கான்செப்டை வச்சு தான் வருது. ஸோ அந்த டயத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, கபீர் அண்ட் குரு நானக் அண்ட் அதர் ஃபவுண்டர்ஸ் ஆஃப் நியூ செக்ட்ஸ் ஆர் இன்க்ளூடட் இன் த ஃபர்ஸ்ட் குரூப் while the movement in பெங்கால். ஃபர்ஸ்ட் குரூப் நம்ம யாருன்னு பார்த்தோம், இஸ்லாமியர்ஸுக்கு சப்போர்ட்டிவ் கொடுக்குற ஒருத்தவங்க. சரியா? ஸோ அந்த ஃபீல்டில் தான் வந்து யார் வர்றா அப்படின்னு சொன்னால், கபீரும் குரு நானக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அண்ட் அதர் இன்னும் ஃபவுண்டர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்துட்டு அந்த இதில் வராங்க. அண்ட் அசோசியேட்டட் வித் தி சைத்தன்யா தேவா அண்ட் சைத்தன்யா மகாபிரபு பிலாங் டு தி லேட்டர் டெண்டன்சி. ஓகேவா? அதுக்கடுத்து எக்ஸ்போனன்ட்ஸ் ஆஃப் தி பக்தி மூமெண்ட். இட் வாஸ் ராமநாதா ஹூ ஸ்ப்ரெட் த பக்தி ஐடியாலஜி இன் தி நார்த்தன் இந்தியா வேர் இட் பிகம் எ மாஸ் மூமெண்ட். வல்லபாச்சாரியா எ தெலுங்கு ஃபிலாசபர். வல்லபாச்சாரியார்ன்றவர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? அவங்க வந்து யார் அப்படின்னா ஒரு தெலுங்கு ஃபிலாசபர். அவர் என்ன கோவில் கட்டுறாரு அப்படின்னா, கிருஷ்ணருக்கு ஒரு கோவில் கட்டுறாரு ஆன் தி கோவர்தன் ஹில்ஸ் நியர் மதுரா. கோவர்தன் ஹில்ஸுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து அவர் ஒரு கிருஷ்ணருக்கு ஒரு கோவில் கட்டுறாரு. சுர்தாஸ் எ பிளைண்ட் போயட் அண்ட் மியூசிஷியன். இவர் வந்து யார், பிளைண்ட் போயட்டும் அண்ட் ஆல்சோ ஒரு மியூசிஷியன், பாட்டு பாடுறவர் நல்லா. சரியா? was associated with his temple as well as that of Agra. His famous collection of poetry is the Shushsagar. Mirabai wife was crown prince of Mewar and was the ardent devotee of Lord Krishna. இவர் வந்து என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணருடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு பக்தர். ஓகேவா? கிருஷ்ணரை பற்றின பாட்டு அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. அண்ட் இது வந்து என்னது, பெங்காலில் வந்து அந்தளவுக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, அடுத்து யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சஃபிஷியம் இன் இந்தியா. சரி, தி அட்வென்ட் ஆஃப் சஃபீஸ் டு இந்தியா டேட் பேக் டு தி அரப் கான்செப்ட் டு தி சென்ட். It gained prominence of the 10th and 11th century during the region of Delhi Sultan. Sufism adapted many negative Indian concept of yogic procedure, music and dance. நிறைய இந்த சஃபிஷியம் வந்தனால என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நிறைய ப்ராப்ளம் வந்து இந்தியாவில் ஃபேஸ் பண்ணாங்க. சரியா? So Sufism found adherents among the both ரெண்டு பேத்துக்குமே, யார் யாருக்கா, முஸ்லிம்ஸ் அண்ட் ஹிந்துஸ். ஓகேவா? இந்த வேர்ட் சஃபி அப்படின்ற வேர்டு எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஆரிஜின் ஃப்ரம் சஃப் அப்படின்றத வேர்டை வந்து இது பண்ணியிருக்காங்க.
ஓகேவா? இதோடைய மீனிங் என்ன அப்படின்னா வுல் அப்படின்னு அர்த்தம். சஃப் அப்படின்றதோடைய மீனிங் என்னன்னு கேட்டிருக்காங்க. வுல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? த சஃபீஸ் வர் கோஸ் கார்மெண்ட்ஸ் மேட் ஆஃப் வுல். இந்த வேர்டு வந்து எதை பேஸ் பண்ணி வருது? கார்மெண்ட்டோடைய அந்த உள் இருக்குது பார்த்தீங்களா, உள்ளன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்வெட்டரு அதெல்லாம் வந்து எதுலேருந்து வரும்? வுல். அதுலேருந்து தான் தயாரிப்பாங்க. சரியா? சஃபிஷியம் வாஸ் பேசிக்கலி இஸ்லாமிக். சஃபிஷியம்ன்றது வந்து என்னது? பேசிக்காக பார்க்கும்போது அது ஒரு இஸ்லாமிக் வேர்டு. பட் வாஸ் இன்ஃப்ளூயன்ஸ்டு பை ஹிந்து அண்ட் புத்திஸ்ட் ஐடியாஸ். ஆனால் இது என்ன ஆகுது? ஹிந்துவுக்கும் புத்திஸ்ட் ஐடியாஸ் நிறைய வந்து இது பண்ணுறாங்க. இட் ரிஜெக்டட் தி ஸ்ட்ரைன் கான்டாக்ட் கோட் ஆஃப் Almas. Sufis lived in the hermitage akin to the monasteries and functioned outside society. Okay. Sufis is the medieval India was derived into 3 major order. மொத்தம் வந்து இந்தியா வந்து என்னவாயிடுச்சு? 3 மேஜர் ஆர்டர்ஸ்னாலே பிரியுது. ஓகேவா? They were Chishti, Sugarwadi and Pradhosti. Musnad Chishti was made Chishti order in popular in India. He died in Ajmer. First, and resting place in Ajmer in early medieval period of Nizamuddin Alawla of the Chishti order, who had a larger number of the followers among the ruling in Delhi. Poet Amar Khusro was one of the distinguished followers. Sugarwadi order was founded by the Irafi and Safi Abdul Wahid Abu Najib. The Firdausi order was the branch of. ஓகே, நெக்ஸ்ட்டு குருநானக் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? குருநானக் வந்து எந்த வில்லேஜில் பிறக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, குருநானக் born in a village near Lahore in 1469. எந்த வில்லேஜில் பிறக்கிறாங்க? லாகூர் அப்படின்ற வில்லேஜில் 1469 பிறக்கிறாரு. ஓகேவா? ஷோட் இன்ட்ரெஸ்ட் இன் தி ரிலீஜியஸ் டிஸ்கஷன் வித் அதர் saint right of his early childhood. அப்பயே சின்ன குழந்தையா அப்போது அவர் சின்ன குழந்தையா இருக்கும் போதே நிறைய ஐடியாஸ்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணுவார். His parents were keen to involve him worldly life, but he has inclined towards the spiritualism. He visited many holy places and finally settled in Kartarpur near Lahore. நிறைய ஹோலி பிளேசஸ்லாம் போயிட்டு வந்துட்டு கடைசி எங்கே செட்டில் ஆகிட்டார்? கத்தார்பூர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிறந்த ஊர்லேயே லாகூர்லேயே வந்து அவர் செட்டில் ஆகிடுறாரு. ஹீ டைட் தர் இன் 1539. ஓகேவா? அப்போது அவர் இறந்த வருஷம் என்ன கொடுத்துருக்காங்க? 1539. டு மார்க் த 550th birth anniversary of Guru Nanak, considered as being constructed by the Indian government, there will be Nanak's shrine in Gurdaspur with the Gurudwara Darbar Sahib Tatadi, Karatpur in the Pakistan. ஓகே, அப்போ இவர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எப்போ இறக்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது 1539 இருக்கிறாரு. அண்ட் அவருடைய 550th பர்த் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அப்போ வந்து அவங்க குருநானக் பண்டிகைன்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வர்றாங்க. யார்? கன்ஸ்ட்ரக்டட் பை த இந்தியன் கவர்மெண்ட். that will link the Nanak shrine in the Gurdaspur with the Gurudwara Darbar Sahib at Kartarpur in அது எங்கே இருக்குது? பாகிஸ்தானில். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சா? இது எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி வருது? பக்தி மூமெண்ட் இன் தி நார்த் இந்தியா. ஃபஸ்ட்டு பார்த்தது இன்ட்ரொடக்ஷன். அதுக்கப்புறம் அந்த இது வந்து எப்போ கொண்டு வந்தாங்க. அதுக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குருநானக்கோட டீச்சிங். குருநானக் preached that God is without a form of wanted follower to the practice meditation. நிறைய மெடிடேஷன்ஸ் எல்லாம் இது பண்ணியிருக்காங்க. He is considered the first guru by the 6. Guru Nanak has a great Vedic rituals and the caste discrimination. A teaching of Guru Nanak formed a basis of Sikhism.
a new religious order founded in the 15th century. His sons' teaching are collected in the Guru Granth Sahib, the holy book of Sikhs. Guru Nanak teaching spread through the group of singing of hymn called Kirtan. These devotees singing the gathered in the Dharmasala.